Please subscribe our channel and press the bell. Hi friends, வணக்கம். இந்த வார கதைக்குள்ள போகலாமா? கதையோட தலைப்பு ஒரு நிமிட சலனம். கதையோட ஆசிரியை உதயஸ்ரீ. மந்தார தேசத்து மகாராணி அவந்திகா 1000 சிற்றூர்களை ஒன்றாய் கொண்ட மாபெரும் ராஜ்யபாரத்தை ஆண்டு வந்தாள். தன் தாய் தந்தை இறப்புக்கு பின் தானே ராஜ்யத்தை தனியாக இருந்து காக்க வேண்டிய நிலை அவளுக்கு ஏற்பட்டு விட்டது. தனக்கு திருமண வயது நெருங்கியும் யாரையும் நம்பி மணக்க முடியாமல் நாட்கள் நகர்ந்தன. பல நாடு ராஜாக்கள் அவளை மணக்க முயற்சித்து முடியாமல் மண்ணை கவ்வின. பல முறை பல நாடுகள் போரிட்டும் இவளை யாரும் வெல்ல முடியவில்லை. இவளை காதல் வலையில் சிக்க வைக்க முயற்சித்தும் முடியாமல் நாடு திரும்பினர். இவள் வீரத்தில் மட்டும் அல்ல, அழகிலும் இவளுக்கு நிகர் யாரும் இல்லை. ஒரு நாள் ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தாள் அவந்திகா. காற்று பலமாக வீசியது. மாளிகையின் விளக்குகள் வேகமாக அசைந்து காற்றில் அணைந்தது. ஓரிரு கண்ணாடி உடைந்து எங்கும் சிதறியது. திடுக்கிட்டு கண் விழித்தாள். வேகமாக வாளை தன் உரையில் திணித்து கொண்டு வெளியேறினாள். யாரங்கே? விளக்குகள் ஏற்ற ஏன் இன்னும் தாமதம்? மகாராணி, விளக்குகள் ஏற்றிக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் விளக்குகள் ஏற்றிய உடனே நொடியிலேயே அணைந்து விடுகின்றன. காற்றின் வேகம் பலமாக இருப்பதே இதற்கு காரணம். சூறாவளி காற்றாக இருக்குமோ என்ற ஐயம் ஏற்பட்டுள்ளது. மகாராணி, சூறாவளியாகின் மக்கள் நிலை என்னாவது? குதிரையை தேரில் பூட்டுங்கள். மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நடக்கட்டும். மந்திரி அங்கே வர, தேவி, எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே செல்வது அத்தனை நல்லதாக படவில்லை. தென்னையின் உச்சிகள் மண்ணை தொட்டுவிட்டு நிமிர்கின்றன. 1000 காலத்து மரங்களும் தலையை தொங்கி தரையில் படுத்து விட்டது. யானை பலம் கொண்ட அசுர வேகத்தில் காற்று வீசுகிறது. குதிரைகள் தேரில் பூட்டி வெளியே செல்வது என்பது அத்தனை சுலபமில்லை. மக்களை பாதுகாப்பான இடத்தில் சேர்க்கும் பொறுப்பை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் தேவி. நீங்கள் ஓய்வெடுங்கள். 1000 உயிர்கள் வெளியே உயிருக்காக போராட நான் உள்ளே இருப்பதா? சத்திரிய வம்சத்தின் வீரத்திற்கு இது இழிவல்லவா? உங்கள் வார்த்தைக்கு எதிர்மறையாக பேசியமைக்கு மன்னியுங்கள். நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து வேகமாக நடந்தாள். 1000 வீரர்கள் அவளை பின்தொடர்ந்து நடந்தார்கள். குதிரைகள் ஒரு அடி வைத்து வைக்க முடியாமல் திமிரியது. யானையோ பிளிரியது. குதிரைகள் தேரில் பூட்ட லாவகத்தை பிடித்து இழுத்து பாய்ச்சி வீசும் காற்றில் கிழித்து கொண்டு பறந்தது. குதிரைகளின் சத்தம் காற்றின் சத்தத்தை விட வேகமாக இருந்தது. இலைகளோடு சருகுகளோடும் மக்களும் பிள்ளைகளும் குடிசைகளும் வீசி எறியப்பட்டார்கள். ஊரை அடைந்த இவர்கள் மக்கள் சூழ்ந்து தன் ஒற்றை கையாலேயே எல்லோரையும் காத்து தேருக்குள்ளே ஏற்றினார்கள். இவர்களுக்கு இடையே மின்னலென சீறினான் ஒருவன். கன்று குட்டிகளையும் காளை மாடுகளையும் தன் தோளிலே தூக்கி மதில்களால் எழுப்பப்பட்ட சத்திரத்தில் அடைத்தான். அவனுடைய தோல் யானை தோள்களைப் போல் பருத்திருந்தது. அவன் பார்வையின் ஒளி மின்னலின் ஒளியை தோற்றுவிடும் போல் இருந்தது. இதுவரை யாரையும் கண்டிராத தேகம், சிவனை ஒத்த பராக்கிரம தோற்றம். யாராக இருக்கும்? யாரையும் பார்த்திராத என் விழிகள் இவனை பார்ப்பதேன்? யாரையும் கண்டு மெய்சிலிர்க்காத என் தேகம் சீர்வதேன்? மாபெரும் வீரனும் என் வாள் நுணுக்கி மண்டிட்ட போது இவன் தோள்கள் கண்டு என் வாள் மண்ணை பார்ப்பதேன்? யார் இவன்? தன் கடமைகளுக்கு இடையே என்னை சலனப்படுத்தும் இவன் யார் என்பதனை உணரும் முன் எங்கோ மறைந்தான் புயலென. வீடு திரும்பிய பின்னரும் அவன் ஞாபகம் பசியையும் உறக்கத்தையும் மறக்கடித்தது. அரசவைக்கு செல்லாமல் அந்த புறத்திலேயே முடங்கி கிடந்தார். மகாராணி எப்பொழுது வெளியே வருவார்கள் என்று ராஜ்ய வித்தகர்கள் அந்த புற வாசலிலே ஒவ்வொரு நாளும் காத்து கிடந்தார்கள். பலனின்றி கூட்டு முயற்சிக்கு பின் சங்கு ஊதப்பட்டது. திடுக்கிட்ட மகாராணி வேகமாக கதவை திறந்து வெளிவந்தாள். உடனே மந்திரியார், மன்னிக்க வேண்டும் மகாராணி, காரணம் அறியோம். தேவியின் இக்கோவத்திற்கு நாங்கள் செய்த தவறென்னவோ என்று சொல்லியபடியே அவள் முன் அனைவரும் மண்டியிட்டனர். அதை கேட்ட அவந்திகா, ஏன் அனைவரும் என் முன் மண்டியிடுகின்றீர்? என்ன நடந்தது? ஏதாவது தவறு நடந்து விட்டதா? சொல்லுங்கள். போருக்கு ஆயத்தமாக வேண்டிய சங்கு ஊதப்பட்டதின் காரணம் என்ன? மன்னித்தருள்க தேவி,
3 யாம காலமாக அந்த புறக்கதவு அடைப்பட்டு கிடப்பதைக் கண்டு பயந்து செய்வதறியாது இத்தவற்றை செய்து விட்டோம். மன்னியுங்கள் தேவி, மன்னியுங்கள் என்றனர் அனைவரும். 3 யாம காலமாக நான் கதவை திறக்கவில்லையா? தவறு செய்தது நானே, என்னை மன்னியுங்கள். உடனே மந்திரி, இந்நாட்டின் மாதேவி எங்களிடம் மன்னிப்பு கேட்பதா? தேவி, நம் மதில் சுவரை ஒத்த தோலை உடைய ஒரு வீரன் ஒருவன் காவலில் அடைப்பட்டுள்ளான். ராணி, என்ன சொல்கிறீர் மந்திரியாரே? ஆம் தேவி, அவன் குசேலன் நாட்டு சேனாதிபதி என்றும் அவன் பெயர் வீரபத்ரன் என்றும் தெரிய வந்துள்ளது. அவனின் நோக்கம் என்ன? எதற்காக இங்கே வந்தான்? கடும் புயலிலும் நம் மக்களை காத்ததின் நோக்கம் என்ன? எதுவும் புரியவில்லை. ஆகையால் அவனை சிறைப்பிடித்து காவலில் வைத்துள்ளோம். அதை கேட்ட நொடி அவந்திகா அங்கிருந்து ஓடினாள். மற்றவர்களும் அவளை பின்தொடர்ந்தனர். கண்ட காவலாளிகள் அவன் அடைப்பட்ட கதவை திறந்து அவளை வணங்கின. அவன் கைகள் தடித்த சங்கிலியால் பூட்டப்பட்டிருந்தது. அவன் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பினாள் அவந்திகா. இவனே அன்று நான் இரவில் கண்டவன், என் இதய சாம்ராஜ்யத்தை தரைமட்டமாக்கியவன் என்று அவள் மனம் பிதற்றியது. ஒரு நொடி தன்னை எல்லோரும் பார்ப்பதை உணர்ந்தால் தன்னை தானே சுதாரித்து கொண்டு அவனை ராஜ்யசபைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள். அதை சொல்வதற்குள் தன் கைகளும் உதடுகளும் துடிப்பதை உணர்ந்தாள். சபை கூட்டப்பட்டது. அவனை கொண்டு வந்து நிறுத்தின நொடி சீறினான். இந்த நாட்டின் மகாராஜாவை சிறையில் பூட்டுவது தான் உங்கள் வழக்கமோ என்றான். மந்திரி, முட்டாள், என்ன உளறுகிறாய்? மாதேவின் இந்நாட்டின் மகாராணி என்பதனை உணராயோ? அதை கேட்ட வீரபத்ரன், நான் ஏன் உளர வேண்டும்? காதல் வலையில் என்னை வீழ்த்தி என் இதய சாம்ராஜ்யத்தை சாய்த்துவிட்டு சென்றது நஷ்டஈடு கேட்டே இங்கே வந்துள்ளேன். எல்லோரும் சிரித்தார்கள். அவந்திகாவிற்கு ஒரு நிமிடம் என்ன கூறுவது என்று தெரியாமல் தடுமாறினாள். அறிந்து கொண்ட வீரபத்ரன் உடனே, நான் சொல்வது உண்மை இல்லை எனில் உங்கள் தேவியை மறுத்து கூற சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கூறி கர்ஜித்தான். அதை கேட்ட நொடி சபை அமைதியானது. உடனே மந்திரி, மன்னிக்க வேண்டும் மகாராணி, இவன் என்ன கூறுகிறான் என்று யாருக்கும் விளங்கவில்லை. போருக்கு சென்றோ பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. பெயர் கேட்டாலோ அஞ்சி ஓடோடி விடுகின்றன. அப்படி இருக்க இவன் கூறுவது எப்படி சாத்தியமாகும்? மூளை ஏதோ குழம்பி விட்டது போலும். ஆணையிடுங்கள், இவனை அவன் நாட்டின் எல்லையில் எரிந்துவிட்டு வந்து விடுகிறோம் என்றார். ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பின் அவள், மந்திரியாரே, என் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யட்டும். நாளை சூரிய உதயத்திற்குள் என் திருமணம் நடந்தேற வேண்டும் என்று கூறினாள் அவந்திகா. அதை கேட்டதும் சலசலப்பு அதிகமானது அங்கே. அதை கேட்ட மந்திரி, மணமகன் இன்றி திருமணமா? என்ன சொல்கிறீர் தேவி? தேவி, சொன்னது செய்யுங்கள். மந்திரி, இவனை என்ன செய்வது என்பதனையும் சொல்லிவிட்டு செல்லுங்கள், நன்றாக இருக்கும். அதற்கு தேவி, இவன் கை விலங்கை அவிழ்த்துவிட்டு நாளை இரவு முடிய இவன் நம் அரண்மனையில் எங்கு வேண்டுமானாலும் நுழைய அனுமதியுங்கள். யாரும் இவனை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள். சபைகள் கலைக்கப்பட்டது. சலசலப்பு அதிகமானது. அவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. நள்ளிரவு ஆனது. அங்கும் இங்கும் திரிந்தான் அவன். யாரும் அவனை ஒன்றும் செய்யவில்லை. அந்த புறம் எங்குள்ளது என்று சுற்றி சுற்றி திரிந்தான். பெரிய தங்கத் தகட்டால் இழைக்கப்பட்ட கதவை கண்டு இதுவே தேவியின் அந்த புறமாக இருக்கும் என்று யூகித்தான். தன் காலை தைரியமாக அந்த புற வாசலில் வைத்தான். காவலாளிகள் தன் கூறிய வேலை அவன் முன் நீட்டினார்கள். அதற்கு அவன், நள்ளிரவு வரை நான் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். தேவியின் கட்டளை மறந்து விட்டீர்களா? என்றான். அதை கேட்ட காவலாளிகள் அவனை ஒரு முறை முறைத்துவிட்டு நீட்டிய வேலை மடக்க உள்ளே சென்றான். சுற்றுமுற்றும் பார்த்தான். எங்கும் ராணி இல்லாதது கண்டு திரும்பினான். திருமண மேடை அமக்கலமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மாட மாளிகைகள் எங்கும் விளக்குகள் தோரணமாக தொங்கவிடப்பட்டிருந்தது. மலர்கள் குவியல் ஆண்டை நாட்டையும் எட்டி வாசனை வீசியது. எல்லோரும் ஒன்றும் புரியாமல் அங்கும் இங்கும் தன் தன் அலங்கார வேலைகளை செய்த வண்ணம் இருந்தார்கள். இவனோ தான் யாரிடம் கேட்பது? அந்த புறம் எங்கு? தேவியின் இடம் எது என்று யாருக்கு திருமணம் முடிக்க இந்த அலங்காரம்? என்னையா இல்லை அண்டை நாட்டை சேர்ந்தவனையா?
நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் புரியவில்லை என்று எண்ணியவாறு போவோர் வருவோரையும் வேடிக்கை பார்த்தபடியே இங்கும் அங்குமாக திரிந்து கடைசியாக ஒரு படிக்கட்டில் அமர்ந்தான். ராஜ்யத்தின் நிலைக்கடிகாரம் 3:30 தொட்டது. எல்லோரும் தேவியின் வருகைக்காக காத்திருந்தார்கள். தேவியின் அந்தப்புற கதவு தொங்கிய மணி ஓசை ஒரு நொடியில் கேட்க மேலதாளங்கள் முழங்கப்பட்டது. அரசவை பாப்பனர்கள் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தனர். ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறதோ என்ற விறுவிறுப்பு அங்கே அதிகமாகி கொண்டே போனது. அச்சமும் பயமும் ஒட்டுமொத்த ராஜ்யத்தையே மூழ்கடித்தது. மகாராணி தங்க தாரகை என வெளிப்பட்டாள். மாட மாளிகையில் ஏற்றப்பட்ட விளக்குகளும் அவள் அழகில் மயங்கி காற்றிலும் அசையாமல் அவளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது. நாதஸ்வரம் மேலதாளம் ஒரு புறமும் நாட்டியங்கள் ஒரு புறமுமாக அந்த இடமே கோலாகலமாக இருந்தது. மக்களின் ஆரவாரமும் பாடலின் ஒளியும் காதை துளைத்தது. வான வேடிக்கைகள் விண்ணை எட்டியது. தீபங்களின் ஒளி சூரியனின் ஒளியை மிஞ்சியது. மணமேடையில் அமரச் சென்றாள் அவந்திகா. கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் தன் வாளை உருவி தலையை 2 கொய்தாள். ரத்தம் பீத்தடித்தது. வெட்டப்பட்ட மந்திரியின் தலையின் ஒரு பாகம் தரையிலும் மற்றொரு பாகம் விண்ணிலும் தெரித்தது. மக்கள் செய்வதறியாது நாலாபுறமும் திசைகளிலும் ஓடின. அதே நொடி பொழுதில் வீரபத்திரனின் கைகளையும் 2 கொய்தாள். உடலின் செங்குத்தாய் வேலை பாய்ச்சி உருவினாள். யாரங்கே? அரண்மனையின் பதில் சுவர்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அத்தனை ஒற்றர்களையும் கைது செய்யுங்கள். ஒருவரும் நம் நாட்டின் எல்லையை விட்டு தப்பிவிடக் கூடாது. 1000 வீரர்கள் ஒன்றாய் திரண்டு அத்தனை ஒற்றர்களையும் கைது செய்தனர். பூக்கள் எல்லாம் இரத்த ஆற்றில் மூழ்கி நிறம் மாறியது. சூரியன் மேலெழும்பும் நேரம் இரத்த ஆறு நாட்டின் எல்லையை எட்டி பார்த்தது. வீரபத்ரன் நெஞ்சை பிளந்து வாளை தன் கையால் உருவி எடுத்தாள். அவன் உயிர் துடித்து கொண்டிருந்தது. அவன் மார்பகத்தை தன் பாதத்தை வைத்து அழுத்தினாள். அவந்திகா, உயிர் உன்னை விட்டு போக மறுக்கின்றனவா வீரபத்ரு என்றாள். அதை கேட்டு சிரித்தான் வீரபத்ரன். அந்த ஒளி எங்கும் தெரித்தது. சிரித்தது போதும், நிறுத்து என்றாள் அவந்திகா. ஒரு நொடியில் இறக்கப் போகிறாய் என்பதனை மறக்காதே. இல்லை இல்லை, உயிர் போகும் நேரத்திலாவது உன் பாத கமலம் என் மார்பகத்தை புதைந்து விட்டது என்று இருமாப்பில் சிரித்தேன். உன்னை வெல்ல இஜகத்தில் யாரும் இல்லை என்பதனை மெய்ப்பித்து விட்டாய். ஏன் சத்திரிய வம்சத்தில் புகுந்த சிறுநரியை அடையாளம் கண்டு வீழ்த்தி விட்டேன் என்று உன் மனம் துடிதுடிக்கவில்லையா? மந்திரி செய்த சதியை எப்படி இவள் அறிந்தாள் என்று பதைக்கவில்லையா? வீரபத்ரா, இந்த வீரபத்ரன் தோற்றாலும் வீரப்பெண்ணின் கண் பார்வையில் வீழ்ந்து மடிந்து கொண்டிருக்கின்றேன். மனிதனுக்குள் ஏற்படும் ஒரு நிமிட சலனம் அவன் வாழ்க்கையை மூழ்கடித்து வீழ்த்திவிடும் என்பதற்கு என் சாவின் மூலமாக தெரிந்து கொள்ளட்டும் இவ்வுலகம். உன்னை காதலிப்பது போல் நடித்து உன்னை வீழ்த்த வந்தேன். இக்கணம் உன்னை காதலித்து உன் கையாலேயே மடிந்து போகின்றேன். சலனப்பட்டாலும் ஆராய்ந்து தெளிந்து சரிந்து விடாமல் நாட்டை காத்து விட்டாய் அவந்திகா. உன் போல் ஒருத்தி மண்ணில் பிறப்பது அரிது. விடைபெறுகிறேன் என்று சொல்லியபடியே அவன் கண்கள் மெதுவாக மெதுவாக மூடியது. சூரியன் உதித்தேறியது. வீரனின் கோட்டையில் வீரக்கொடி ஏற்றப்பட்டது. இந்நாடே செழுமையாய் காட்சி தந்தது. நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோமோ அதில் முழுமையாக நம் கவனம் இருப்பின் எத்தீய சக்தியும் நம்மை நெருங்காது. நெருங்கின் அதை அடையாளம் கண்டு வீழ்த்தும் அற்புத சக்தியை நாம் அடைய முடியும். ஒரு நிமிடம் சலனம் நம் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.